நீதானே என் துணையானே என் கேடகமும் வானே. நீதானே என் துணையானே என் கேடகமும் வானே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புனா பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். துக்கப்பட்டு போவதில்லை நடக்கப்பட்டு போவதில்லை. துக்கப்பட்டு போவதில்லை நடக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புனா பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன். 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் வாசித்து அதில் சில கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 118வது சங்கீதம் 6, 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஒரே வார்த்தையை சங்கீதக்காரன் 2 முறை இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். 6ஆம் வசனத்திலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். 7ஆம் வசனத்திலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவரே என் பட்சத்தில் இரும் என்று அவர் கேட்கவில்லை, என் பட்சத்தில் இருக்கிறார். David had the assurance of it that the Lord was with him always. தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அந்த ஒரு நிச்சயம் அவருக்குள் இருந்தது. 23 சங்கீதத்திலே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் என்ன செய்தேன்? பயப்படேன். கர்த்தர் பட்சத்தின் இருப்பதினாலே தாவீது இந்த இடத்துல 4 காரியத்தை அவர் கன்ஃபஸ் பண்ணுவதை பார்க்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், the Lord is on my side, I will not fear. நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன்.
ஆண்டவர் யார் பக்கத்தில் இருக்கிறாரோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. நாய் தன் எஜமான் அருகில் இருக்கும்போது அந்த நாய் அதைவிட பலத்த நாய்களாக இருந்தாலும் சரி, அதைவிட பலத்த மிருகமாக இருந்தாலும் சரி, அவைகளை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் அதற்கு இருக்கும். தன்னை விட பலமுள்ள ஒரு மிருகத்துக்கும் அது என்ன செய்யாது? பயப்படாது. அவைகளை எதிர்த்து சீறி பாய்ந்து அவைகளை தாக்கச் செல்லும். எதினாலே? தன்னுடைய பலத்தை சார்ந்து அல்ல, தன் எஜமான் அருகில் இருப்பதினாலே அதை உணர்ந்த அந்த நாய்க்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் உண்டாகி அவை தன்னை விட பலமுள்ள மிருகத்தை எதிர்க்கத்தக்க ஒரு தைரியம் இருக்கிறது. தன்னை விட பலமுள்ள மிருகத்துக்கும் அது பயப்படுவதில்லை. எஜமான் அருகில் இருப்பதை உணர்ந்த அந்த நாய்க்கு கூட ஒரு பெரிய தைரியம் உண்டாகிறது. அதே நேரத்தில் தன் எஜமான் இல்லாத நேரத்தில் அது வாளை சுருட்டி கொண்டு என்ன செய்யும்? பயந்து ஓடுவதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் என்ன செய்ய பயப்படேன். டேவிட் வாஸ் a fearless man. பயப்படாத ஒரு மனிதன். தாவீது வாழ்க்கையில் சந்தித்த நெருக்கங்களும் பிரச்சனைகளும் அநேகம். ஆனால் அவன் சந்தித்த எல்லா பிரச்சனையிலும் தைரியமாக இருக்க காரணம் கர்த்தர் தன்னோடு இருப்பதை அவர் உணர்ந்தார். David had faced lot of opposition, dangers and trouble. பட் அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பயப்படாமல் இருக்க காரணம் ஸ்தோத்திரம், தேவன் தன்னோடு இருந்ததை உணர்ந்தபடியால் தான். ஏசாயா தீர்க்கதரிசி 50:8 சொல்லுகிறார், வாசியுங்கள் 50:8. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னை நீதிமானாக்குகிற கர்த்தர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஆகையால் பாருங்க, ஏசாயா சொல்லுகிறார், என் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், ஆகையால் என்னோடு வழக்காடுகிறவன் யார்? என் எதிராளி யார்? அவன் என்னிடத்தில் வரட்டும். தன் எதிராளிகளை அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தோடு வந்து பாருங்கள் என்று தைரியமாய் அறைகூவல் விடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால், if God is being with us, we shall not fear to anybody or to anything. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நம்ம ஏன் யாருக்கு பயப்படணும்? எதற்கும் பயப்பட மாட்டோம். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலே 17 வயதில் கோலியாத்தை சந்திக்கும் ஒரு சூழலை உண்டாகிறது. ஒரு 17 வயது வாலிபன், கோலியாத்து 30-35 வயது, ஒரு ஹீரோ. he was a Philistine champion. அவனுடைய தோற்றத்தை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட 13 அடி உயரம், ஒரு ராட்சத சந்ததி. அவன் தோற்றத்தை பார்த்தாலே ஒரு பயம் உண்டாக்கக்கூடிய தோற்றம். 13 அடி, நாமெல்லாம் 6 அடி இருப்போம். அப்படி என்றால் அவனுடைய உயரமே பார்த்தாச்சுன்னா 13 அடி உயரம், ஒரு ராட்சத சந்ததி. ஆகையால் அவர்கள் தோற்றத்திலும் அவர்கள் உருவத்திலும் வித்தியாசமானவர்கள். அவனுடைய சத்தத்தை கேட்கையில், நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 17:11 வாசிங்க. 1 சாமுவேல் 17:11. அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்துடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்தாங்களாம்? மிகவும் பயந்து கலங்கினார்கள். இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு, அப்ப கோலியாத் வாய்ஸ், அவனுடைய தோற்றமும் சகல இஸ்ரவேலரையும் பயமுறுத்தினது. his voice dismayed them, கலங்கச் செய்தது. 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவனை பார்க்கையில் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவனை கண்டு விலகி ஓடுவார்கள்.
அவனை பார்த்தாலே பயம், அவனுடைய சத்தம் பயத்தை உண்டாக்கினது. இப்படிப்பட்ட ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கோலியாத் இஸ்ரவேலில் முழு ஜனத்துக்குள்ளும் no one was able to accept his challenge. அவன் சொல்றான், 40 நாள் வந்து சொல்றான், உங்களில் ஒருவர் யாராயிலும் என்னை எதிர்க்க கூடுமானால் என்னோடு நேருக்கு நேர் வாருங்கள் என்று ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் இந்த சேலஞ்சை கொடுத்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலில் அவனுடைய சேலஞ்சை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே the young shepherd டேவிட் அந்த பாளையத்திற்கு போகும் வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாரும் கண்டு பயந்து நடுங்கி ஓடுகையில் இந்த தாவீது வாலண்டியராக சொல்கிறான், I am ready to face him. இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? கர்த்தர் தன்னோடு கூட இருந்ததை உணர்ந்தான். ஆண்டவருடைய நாமத்திலே அவன் கடந்து சென்றபோது ஸ்தோத்திரம், அவன் தோற்கடிக்கப்பட்டான். அவனை குறித்த ஒரு பயம் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் பயப்பட மாட்டோம். பயம் வேதனை உண்டாக்கும். வேதத்திலே பலவிதமான பயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபியர்னஸ் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நீ எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. மனுஷனுக்கு பயப்படுதல், பிசாசுக்கு பயப்படுதல், மரணத்துக்கு பயப்படுதல், நாளைக்கு என்ன நடக்குமோ ஸ்தோத்திர கற்பனையில் பயப்படுதல், எதிர்காலத்தை குறித்த பயம். சிலருக்கு ஒரு சொப்பனம் கண்டுவிட்டால் அந்த சொப்பனமே பெரிய நடுக்கத்தை உண்டாக்கும். பல பலமுள்ள ராஜாக்கள் சில சொப்பனத்தை கண்டு நடுங்கினார்கள். சொப்பனத்தை கண்டு இப்படி பலவித பயங்கள் இருக்கிறது. கர்த்தர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா பயம் இருக்காது. Where God is, there is no fear at all. ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்காது? ஆண்டவர் நம் அருகில் இருக்கணும். Praise God. இரண்டாவது தாவீது இங்க என்ன சொல்லுகிறார்? The Lord is on my side. What can man do unto me? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு எதையும் செய்ய முடியாது என்று அங்கே அறிவிக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன், அவன் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அல்லது ராஜாவா இருந்தாலும் சரி, man is man. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? The Lord was on David's side. ஆகையினாலே அந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுல் தன் வாழ்நாளெல்லாம் தாவீதை அழிக்க நித்தம் நித்தம் தேடினாலும் ராஜாவாகிய சவுல் தன் சேனைகளை எல்லாம் பயன்படுத்தினாலும் அவனால் தாவீதுக்கு சேதத்தை உண்டாக்க முடியவில்லை. தேவன் 2 விசை சவுலை கொலை செய்யும்படி தாவீதின் கையில் ஒப்படைத்தார். God delivered the king in the hands of David 2 times. ஆனால் never he delivered him in the hands of Saul. ஆண்டவர் சவுலை தாவீதை ஒருபோதும் சவுல் கையில் என்ன செய்யல? ஒப்படைக்கல. இரண்டாவது அப்சலோம் தன் சொந்த மகன் தாவீதை கொலை செய்யவும் அரசாட்சி அவன் கையிலிருந்து எடுக்கவும் தந்திரமாக செயல்பட்டு மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பெற்றான். மக்களை தாவீதுக்கு எதிராக கூட்டி சேர்த்தான். He collected all people to against David. ஆகிலும் அந்த மக்களால் அவனை தாவீதை தோற்கடிக்க முடியவில்லை. God himself had shielded him, so nobody could hurt David. பாருங்க, அந்த அப்சலோம் முயற்சியினால எல்லா மக்களும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார். தாவீதுக்கு அப்சலோமால் தீங்கு செய்ய முடியவில்லை. வேதாகமத்திலே தானியேல் பாபிலோனில் இருந்தான். அவனுடைய கோவொர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தானியேலை கொலை செய்வதற்கு அதிகாரப்பூர்வமாக
ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சதி திட்டத்தை செய்து ராஜாவிடத்தில் கையெழுத்து வாங்கி தானியேலை கொலை செய்யும் திட்டத்தை அரங்கேற்றினார்கள். அந்த திட்டத்தை ஏற்றின அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவர் தானியேலை அவருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தானியேல் ஒரு கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, 123 பேர் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டாலும் தானியேலை அவர்களால் சேதப்படுத்த முடியவில்லை. சேதப்படுத்த சிங்கங்கள், சேதப்படுத்தும் மிருகங்கள், ஆனாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தம் தூதனுக்கு என்ன செய்தாராம்? கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளாக ஜோசப் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜோசப்பை அவனுடைய சகோதரர்கள் நீண்ட காலமாக பகைத்தார்கள். சிறு வயதில் இருந்தே ஜோசப்பை காலி பண்ண வேண்டும் என்று மனம் அவர்களுக்குள் துடித்துக் கொண்டிருந்தது. அதுக்கான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். யாக்கோபு தன் சகோதரர்களை விசாரித்து வரும்படி யோசேப்பை அனுப்புகையில் இதோ சொப்பனக்காரன் வருகிறார் என்று ஏகோபித்து 12 சகோதரர்களும் அவனை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். They had planned to kill him, destroy him, but they could not perform it. அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. In the right time ஆண்டவர் அங்கே குறுக்கிட்டு ஜோசப்பை அவர்கள் கைக்கு தப்புவித்து ஜோசப்பாலே அவர்கள் ஆதரிக்கும் சூழ்நிலை உருவாக்கினார். This God is our God. தூரத்தில் வரும்போது கொலை செய்ய திட்டமிட்டு எல்லா பிளானிங் செய்தாலும் அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நம்ம எந்த மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், மனுஷன் எனக்கு சவுலால், கோலியாத்தால், அப்சலோமால், பிந்தின காலத்திலே தாவீதினுடைய வயதான காலத்தில் இஸ்போசேத் என்ற ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான் ஒருவன் இருந்தான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை கொலை செய்வதற்காகவே ஒரு புதிய பட்டயத்தை உருவாக்கி தாவீதை எப்படியாயிலும் தன் வாழ்க்கையில் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இருந்தான். ஆனாலும் அவனாலும் வயதான காலத்தில் உள்ள தாவீதை என்ன செய்ய முடியல, கொலை செய்ய முடியவில்லை. If God is near to us, He will never allow anyone to do hurt us. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா யாரும் நம்மை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கையில் சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள் ஒரு அழகுள்ள பெண். வயதான காலத்தில் அவருடைய அழகு மாறவில்லை. ஒரு அழகான பெண் நம்முடைய தேசத்தில் வந்திருக்கிறார் என்று தகவல் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த சாராளை அவன் தனக்கு, அதாவது தன் அரண்மனைக்கு தீய நோக்கத்தோடு அழைத்தான். ஆனால் வேதம் சொல்றதுக்கு அவளை தொடாதபடிக்கு ஆண்டவர், அந்த வசனத்தை கூட வாசிங்க 20:6, நீ அவளை தொடும்படிக்கு நான் உனக்கு என்ன செய்யல, இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் சாராளோடு இல்லாதிருந்தால் அன்றைக்கு ஆபிரகாம் கொல்லப்பட்டிருப்பான். சாராள் அபிமெலேக்கினுடைய வைப்பாட்டியாக, அடிஷனல் மனைவியாக மாற்றப்பட்டிருப்பாள். ஆண்டவர் ஆபிரகாமோடு சாராளோடு இருந்தபடியினாலே அபிமெலேக்கை ஆண்டவர் வாதித்து கடிந்து கொண்டு அந்த காரியத்தை செய்தார். 3வது பார்க்கிறோம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களின் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்து நமக்கு அனுகூலம் செய்யும்படியான மக்களை உருவாக்குகிறார். The Lord is on my side. The Lord was on David's side. He inspired the people to help him. கடினமான சூழ்நிலையில் ஆண்டவர் தாவீதின் அருகில் இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களிடத்தில்
தன் பங்கை நிறைவேற்றி அனுகூலம் பண்ணும்படி செய்தார். நீங்கள் சரித்திரத்தில் வாசிக்கையில் இதெல்லாம் தாவீதினுடைய அனுபவங்கள் பல. அப்சலோமின் சதி திட்டத்தினாலே அரண்மனை விட்டு அழுது கொண்டு ராஜாவாகிய சர்வ வல்லமையுள்ள ராஜாவாகிய தாவீது வெறுங்காலால் யோர்தானை கடந்து அழுது கொண்டே ஸ்தோத்திரம் அவர் மக்னாயும் என்ற இடத்துக்கு வருகிறார். அரண்மனையில் இருந்தபோது நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம். இப்பொழுது தாவீதோடு சிறு கூட்டமாக அரண்மனை விட்டு வெளியே ஓடி யோர்தானை தாண்டி வெறுங்கால நடந்து அழுது கொண்டே தாவீது செல்லுகிறார். அல்லேலூயா. அவனோடு இருந்தவர்கள் பசியோடும் தாகத்தோடும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ராஜாவாகிய தாவீதால் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியலை. அவரும் அதே பசியும் தாகத்தோடும் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே மக்னாய் என்ற இடத்துக்கு வந்தபோது, when David came to Magnaim, ஸ்தோத்திரம், a man named சோபி, அவன் ஒரு அம்மோனியன், அடுத்தபடியாக மாகீர், அடுத்தபடியாக பர்சிலா, இந்த 3 மனிதர்களும் தாவீதுக்கும் தாவீதோடு இருந்த மக்களுக்கும் தேவையான ஆகாரங்களையும் பொருள்களையும், தாவீது அரண்மனையிலே அழகாக படுத்து தூங்கினவர் இந்த காடு கல்லான பகுதியில் எப்படி தங்க போறான்னு சொல்லி அவருக்கு பெட்ஷீட்டு, படுப்பதற்கு கட்டில், படிப்பதற்கு மெத்தை, அல்லேலூயா, கிட்டத்தட்ட 14க்கு மேற்பட்ட பொருள்களை கொண்டு வந்து கொடுத்து இளைப்பாற செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25 29 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. When God is on our side, He will take His part with them who are, அதாவது ஏற்ற வேளையில் எந்தெந்த யார் யாரை நமக்கு உதவி செய்ய வைக்கணுமோ அவர்களை ஆண்டவர் உதவி செய்ய வைப்பார். God is behind all those who help us. நமக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் பின்னணியத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் தான் அவர்களை உதவி செய்ய வைக்கிறார். நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு பின்னணியில் பிசாசு கிரியை செய்கிறான். Satan is working behind all those who do evil against us. பட் நமக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு பின்னாலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஏனென்றால் பல உதவிகள் நமக்கு தேவை. அந்தந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய மக்களை ஆண்டவர் செயல்பட செய்கிறார். அனுகூலம் பண்ணு. அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா நமக்கு எந்த நேரத்தில் யாரை கொண்டு எப்படி எந்த குருசியலான சிச்சுவேஷனில் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு உதவி வாசல் திறக்கப்படும். ரவிதீம் என்று சொன்னால் தேவனுடைய உதவி இல்லாத இடமே இருக்காது. தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம், அங்கே தண்ணீர் ஊற்ற வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆகார், ஐயோ தண்ணீர் இல்லையே, இந்த வனாந்தரத்தில் நான் எப்படி சாவேன், தண்ணீர் இல்லாமல் செத்து போறேனே என்று கலங்கினாள். அவள் கலங்கின அதே இடத்திலே ஒரு நீரூற்று இருப்பதை காணும்படி கர்த்தர் கண்களை என்ன செய்தார்? திறந்தார். ஆகினால ஆண்டவர் எந்த கடினமான சூழ்நிலையிலும், மனுஷரால் உதவி செய்ய முடியாத நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கண்டிஷன் 1, God must be on your side, not against you. உங்களுக்கு எதிராக ஆண்டவர் இருக்கக்கூடாது. உங்க அருகிலே உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றால் இந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதன் காலத்தில் செய்ய வேண்டிய உதவியை ஆண்டவர் செய்வார். He is our father. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரத்தில் ஃபீஸ் கட்டாமல் ஸ்தோத்திரம் இருப்பாரா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய உதவி உள்ள நேரத்தில் அவர் கடின இருதயம் உள்ளவராக இருப்பாரா? ஒருவேளை மனுஷ தகப்பனுக்கு ஆசை இருந்தாலும் சில வேளை செய்ய முடியாத சிச்சுவேஷன் இருந்தாலும் எப்படியாயும் செய்ய முற்படும் போது நல்ல தகப்பனாய் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு தேவையான நேரத்தில் யுத்த காலத்தில் யுத்தத்தின் நடுவில் உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமத்திலே அவர் நம்முடைய உதவி இருக்கு.
our help is in the name of our God. நம்முடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. நான்காவது சொல்லுகிறார், என் சத்துருக்களை சரி கட்டுவார். The Lord is on my side, so he will ஸ்தோத்திரம் அவர் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை ஒரு டிரான்ஸ்லேட் விதமாய் சொல்லுகிறது. The Lord is on my side, so I shall see them. I shall see my desire upon them who hate me. என்னை எதிர்க்கிற மக்கள் மேல் என் மனசு என்ன விரும்புகிறதோ அதை கர்த்தர் செய்வார். அதாவது இது அர்த்தம் சொன்னாச்சுன்னா, எனக்கு விரோதமாய் போராடக்கூடிய என் எதிராளிகளை சரி கட்டுவார் என்றால், ஒன்று அவர்கள் டெஸ்ட்ராய் பண்ணுவார், இல்லாவிட்டால் அவர்களை மாற்றுவார். The Lord was on David's side. The tribe of Benjamin ஸ்தோத்திரம் was against David severely. சவுல் மரித்த பின்பு பெஞ்சமின் கோத்திரத்தார் தாவீதை மிகவும் பகைத்தார்கள். எங்க ராஜாவுக்கு எதிரியாக செயல்பட்டவர் என்று ஒரு தப்பான எண்ணத்திலே பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் பலர் தாவீதுக்கு எதிராக ஒரு என்மைற்றியோட செயல்பட்டார்கள். சீமேயி அதன் அடிப்படையில் தான் தாவீது மேல் புழுதி வாய் எறிந்தார். இஸ்பியனாகி அந்த பொல்லாதவன் அதன்படித்தான் தாவீதை வயதான காலத்தில் தீர்த்து கட்ட முற்பட்டான். ஆனாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது பட்சத்தில் கர்த்தர் இருந்தபடியால் அவனுடைய எதிராளிகள் சவுல் வம்சம் வர வர என்ன செய்தாங்க? பலகீனப்பட்டார்கள். மீதியாயிருந்தவர்கள் தாவீதோடு வந்து இணைந்து ஸ்தோத்திரம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். If God is on our side, he will deal with our enemies. He will fight with those who oppose us. அப்படிதானே வேதம் சொல்லுது. நீ என் வசனத்துக்கு செவி கொடுத்தால் உன் எதிராளிக்கு நான் எதிராளியாய், உன் சத்துருவுக்கு நான் I will fight against your enemies. உங்கள் எதிராளிகளோடு நீங்க யுத்தம் செய்ய வேண்டாம், நான் யுத்தம் செய்வேன். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் அவர் நம் எதிராளிகளை சரி கட்டுவார். நம் எதிராளிகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக தாழ்ந்து போகும்படி செய்வார். உன் எதிராளிகள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் என்ன செய்வாங்க? சுதன்று ஓடி போவார்கள். உன்னை பகைக்கிறவர்கள் உன் பட்சத்தில் வந்து அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி உனக்கு அடங்குவார்கள். உங்கள் எதிரிகளோடு நீங்கள் போராட வேண்டாம். உங்களை எதிர்க்கிறவர்கள் அதிகமானவர்கள் பெருகினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். சர்வ வல்லமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், அதுக்காக துதிக்கிறோம். எப்போது நாங்கள் உம்மை முன்னிறுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டுடைய பிரசன்னம் யாவரையும் ஆட்கொண்டு நடத்த ஜெபிக்கிறோம். கிருபை யாவரோடு இருப்பதாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்தி ஆசீர்வதி. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.